அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்ட்ரோ ஜோதிடம் திருச்சி. நம்ம அஸ்ட்ரோ ஜோதிடம் யூடியூப் சேனலில் நம்ம நிறைய ஜோதிட தகவல்களையும் தாந்திரிக மாந்திரிக விஷயங்களையும் புது புது விஷயங்களை பற்றி புதுசாக தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாஸ்து சார்ந்த ஒரு ஜோதிட தகவல் அது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாஸ்து ரீதியான ஒரு ஜோதிட தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அவங்களோட ஜாதக அமைப்புப்படி சில இடங்கள் வந்து நசிஞ்சு போயிடும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு ஜாதகர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ரூல் படி அவங்க ஜாதகத்தில் அமைப்பு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய தெற்கு வீடு வந்து நல்லா இருக்காது. தெற்கு வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தெற்கு வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை தெற்கு வீடு சொந்தமான வீடு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்களோட ஜாதகம் அதெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு எதிர்த்த வீடு நேர் வாசல்ல இருக்கக்கூடிய எதிர்த்த வீடு வந்து பிரச்சனை ஆயிடும். சில பேருக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பிரச்சனை வந்துடும். இப்படிலாம் இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது வந்து எங்க குருநாதர் திரு செங்கட்டுவேல் ஐயா தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த நேரத்துல அவர் பாதம் வணங்கி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுல நிறைய நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. இப்ப நம்ம ஜாதகம் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஜாதகப்படி எதிர்த்த வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்க, அதுக்கு பக்கத்து வீடு எப்படி இருப்பாங்க, லெஃப்ட்ல எப்படி இருப்பாங்க, ரைட்ல எப்படி இருப்பாங்க, பின்வேட வீடு எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். இப்ப நிறைய நம்மகிட்ட வர ஜோதிடர்களும் சரி, நம்மகிட்ட வர வாடிக்கையாளர்களோட அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்காவது எப்பயாவது கண்டுபிடிக்கும் போது தான் இதெல்லாம் தெரிய வரும். எல்லாம் நம்ம எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டே இருக்கோம், என்னமே பார்க்குறோம், எல்லா பரிகாரமும் காசு பரிகாரம் பண்றோம், மாதிரி பரிகாரம் பண்ணியிருக்கோம், நிறைய பித்திருத்தாபம் நிவர்த்திகளை பண்றோம், ஊர் சாப தோஷங்கள் நிவர்த்தி பண்றோம், குடும்பநிலை வச்சு பரிகாரங்கள் பண்றோம், யந்திரங்களை வச்சு பண்றோம், மாந்திரிக ரீதியான பாதிப்புகள்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் சரி பண்றோம். அதையும் தாண்டி நிறைய பேருக்கு நடக்கல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்ப ஜோதிட ரீதியாக அவங்க ஜோதிடத்தை நல்லா அனலைஸ் பண்ணாதான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கிறதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேரோட ஜாதக அமைப்புப்படி அவங்கவுங்க பக்கத்து வீட்டையும் தெற்கு வீட்டையும் அவங்களுக்கு வடக்கு வீட்டையும் அவங்களோட கிழக்கு வீட்டையும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டையும் பின்னாடி இருக்கிற வீட்டையும் பாதிக்குதுங்க. இதுல இந்த கேட்டகரி கீழே நம்ம ஒரு முக்கியமான அப்பப்ப அந்த விஷயங்களை ஏதாவது ஒண்ணு நமக்கு வர வர பார்க்க நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருவருக்கு ஒரு சுய ஜாதகத்துல லக்னாதிபதி சுபராய் இருந்து லக்னாதிபதி சுபராய் இல்லாம லக்னாதிபதியே சுபர் கூடி, சுபர்னா சூரியன் முன்னாடி தெரியும் உங்களுக்கு, குரு, வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இந்த மாதிரி புதன் சம்பந்தப்பட்ட இது மாதிரி ஒரு சுபர்கள், இயற்கை சுபர்கள் இல்லைன்னா லக்ன சுபர்கள், இப்படி ஒரு கேட்டகரிலாம் இருக்கு. ஸோ யார் ஒருவருக்கு இந்த லக்னாதிபதி சுபரா இருந்தாலோ இல்லை லக்னாதிபதி அசுபரா இருந்தாலும் கூட சுபரோட சேர்ந்து இருந்தாலோ இல்லைன்னா சுபரோட பார்வையில இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற ஒருத்தர் ஜாதகத்தோட ஒரு அமைப்பு இருக்காரு அப்படின்னா அவருடைய தெற்கு வீடு வந்து நசிஞ்சு போயிருங்க. இதை செக் பண்ணி பாருங்க யார் யாருக்கெல்லாம் இப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து அது மாதிரி புதன் இருக்குன்னா என்னோட தெற்கு வீடு எப்படி இருக்கு, என்னோட லக்னாதிபதி புதன் சுக்கரன். ஸோ சுக்கரன் சுபர், அவர் வந்து சுபரோட பார்வையில சுபரோட சேர்ந்திருந்தோ இல்ல சுபர் எந்த நெகட்டிவிட்டி கிரகங்களோட சேராம இருந்து எந்த நெகட்டிவ் கிரகங்கள் பார்வை இல்லாம இருந்தாலும் கூட என்னோட தெற்கு வீடு எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன்னா தெரிஞ்சிடும் விஷயங்கள் எப்படி இருக்கு, அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்களா இல்லை எப்படி இருக்காங்கன்னு. அதுக்கு தீர்வுகள்லாம் நிறைய இருக்கு, அது வேற விஷயம். அது இன்னொரு விதத்துல சொல்றேன் இன்னொரு வீடியோல. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ரூல் இருக்கு. இந்த லக்னாதிபதி சுபரோட சேர்ந்திருந்தாலோ லக்னாதிபதி சுபர் சாரம் பெற்றிருந்தாலோ லக்னாதிபதி சுபர் பார்த்தாலோ பவர்கள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு விதமா தெற்கு சார்ந்த வீடு வந்து கெட்டு போகுது. அவங்களோட வீடு அந்த தெற்குல வீட்டு குடும்பமே அழிஞ்சு போறதெல்லாம் கூட பார்க்கலாம். இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வெளியே போறது, கடன் சுமைகள்லாம் வர்றதெல்லாம் வந்து நம்ம ரீசெண்ட் டேஸ்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கு மட்டும் இல்லாம இன்னொரு ரூல் என்னன்னா, யாருக்கெல்லாம் சனி பகவான் 3-5-6 சனி பகவான் 3-5-6 11-12 லக்னத்துல இருந்து 3-5-6-11-12 இருக்கவோ லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி அந்த மாதிரி இருக்கிற பீப்புளோட தெற்கு பக்கம் வீட்டுல வந்து வம்சம் இல்லாம இருப்பாங்க, இல்ல அந்த வீட்டு எஜமானன் இறந்து போயிருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள் இருக்கு. ஜோதிட ரீதியான பரிகாரம் இருக்கு, வாஸ்து ரீதியான பரிகாரங்கள் இருக்கு. அதுக்கு வந்து எந்திரங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு நம்ம வீட்டுல நம்ம ஜாதகத்துல இருக்குன்னா நம்ம தெற்கு வீட்டுல போய் நம்ம ஜாதகப்படி உங்க வீட்டுல இப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது.
அது நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா, ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். நம்ம நெறைய பரிகாரங்கள் செய்றோம். நெறைய விஷயங்கள செய்றோம். இருந்தாலும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கோம். அப்போ ஒருவேளை நமக்கு வடக்கு வீட்ல, அதாவது அவருக்கு நம்ம தெற்கு வீடு இருக்கோம் இல்லையா? வடக்கு வீட்ல இருக்கிறவரோட ஜாதகம் அப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம எதுவும் சந்தேகப்படுறோம். நமக்கு அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல, அத பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம 4 மூலையிலயும் நம்ம வந்து எண்ணங்கள ஸ்தாபிச்சு வச்சுக்கலாம். அவங்களோட பிரச்சனைகள் நம்மகிட்ட வராம இருக்கலாம். இது யாருக்கு அதிகமா பாதிக்கும்னா, அந்த வடக்கு வீட்டுக்கும், நம்ம வீட்டுக்கும் நடுவுல காம்பவுண்ட் இல்லாம இருந்து, இல்ல அவங்க காம்பவுண்ட்ல நம்ம காம்பவுண்ட போய் ஒட்டி, இல்ல அவங்க காம்பவுண்ட்லயே நம்ம செவுரு அணைஞ்சு இருக்கிறது. நடுவுல பிரேக் இல்லாம ஒரு கன்டினியூவேஷன் இருக்கிறது. இல்ல காம்பவுண்ட் கூட இல்ல. வீடே வந்து ஒரு டோட்டலா ஒரு ஃபிளாட் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அது ஒரே காம்பவுண்ட 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிற மாரிலாம் இருக்கும். இல்ல ஒரே செவுர வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அப்படி எதுவுமே இல்லனாலும், நடுவுல எந்த பிரேக்கும் இல்லாம, அது மாரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா பாதிக்கப்பட்டுறாங்க. ஸோ அந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கிறவங்க வந்து, இத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேபோல அந்த இன்னும் சில ரூல்லாம் இருக்குது. சுபர்களோட அந்த லக்னாதிபதியோட சுபர்களும் சேர்ந்து, கூடவே ராகு, கேதுவும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அவங்க வீட்லயே பாதிக்கப்படும். அவங்க வீட்லயே தீப்பிடிக்கிறதோ, இல்ல அவங்க வீட்டுக்குள்ளேயே புல் பூண்டுகள் முளைக்கிறதோ, செவுர்கள்ல விரிசல் விட்டு, அரச மரங்கள் அந்த மாரிலாம் வந்துரும் பார்த்துருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது மாரிலாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்படிலாம் நெறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ஜாதக ரீதியா ஜாதகத்துக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இதுதான் பேஸ். இதுல இருந்து தான் மத்த எல்லாமே கிளை கிளைகளா நெறைய ம அ முறைகள் படி அது பலன்கள் பார்க்கலாம், பரிகாரங்கள் எடுக்கலாம். அவங்கள வந்து அப்படியே என்டையரா லைஃப்பையே மாத்தி போடுறதுக்குலாம் நெறைய வழி இருக்கு. அ வாஸ்துல தெரிஞ்சுக்க வேண்டிய நெறைய ரூல்கள் இருக்கு. அதெல்லாம் வர வர ஒவ்வொரு வீடியோஸ்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்க குருநாதரோட கருணையோடையும், பிரபஞ்சத்தோட ஆசையோடு இருந்தபோது. ஸோ இது மாரி முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விதத்துல இது மாரிலாம் இருக்குமோ அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்மளோட ஆன்லைன் ஆலோசனை எடுத்துக்கோங்க. நம்மளோட ஜோதிட தகவல், ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கலாம். வாஸ்து ரீதியான ஆலோசனை எடுத்துக்கலாம். டாரட் ரீடிங் மூலமா எடுத்துக்கலாம். இது மாரி விஷயங்களால நீங்க வந்து இந்த மாரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி, நீங்களும் நல்லா இருப்பீங்க. நம்மள சார்ந்தவங்களையும் நல்லா வாழ வச்சுக்க முடியும். சேர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.